வணக்கம். வறுமையில இருந்து அதிகாரத்துக்கு போக ஒரு ரகசிய வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த வழிய வகுத்தவர் வேற யாருமில்ல, மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியர் தான். அவரோட அந்த காலத்து ஞானத்தை இந்த காலத்துல செல்வத்தையும் அதிகாரத்தையும் அடைய எப்படி பயன்படுத்துறதுந்தா நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு 10 ரூபாய்க்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னுருப்போம் இல்லையா? இல்லைன்னா நம்ம குழந்தையோட ஒரு சின்ன ஆசைய கூட நிறைவேற்ற முடியாம அடுத்த மாசம் பார்க்கலாம் கண்ணுன்னு ஒரு பொய்ய சொல்லிருப்போம். அந்த ஒரு நிமிஷம் நம்ம நெஞ்சு வலிச்சிருக்கும்ல. சாணக்கியர் ஏன் இவ்ளோ கடுமையா சொல்றார் தெரியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த உலகம் உங்கள பார்க்காது, உங்க பர்ஸ தான் பார்க்கும்னு. இந்த பிரச்சனை எவ்ளோ பெரியதுன்னு புரியுதா இப்போ? சரி, இந்த நிலைமையிலிருந்து எப்படி வெளிய வர்றது? விதிய நொந்துட்டு உட்கார்ந்தா எதுவும் நடக்காது. சாணக்கியரோட முதல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட உள் சக்திய, அதாவது நம்ம தகுதிய வளர்த்துக்கிறது தான். சாணக்கியரோட மைய தத்துவமே இதுதான். கடவுள் யாருக்கும் பணத்தை அள்ளி கொடுக்க மாட்டார், ஆனா அதுக்கான வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுப்பார். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்தோட சைஸ் என்னவோ அவ்வளோ தண்ணி தான் அதுல பிடிக்க முடியும். உங்க தகுதின்னு சொல்ற அந்த பாத்திரம் சின்னதா இருந்தா அதுல 1 கோடி ரூபாய் கொட்டினா கூட வழிஞ்சு ஓடிக்கும். சோ பணத்தை தக்க வைக்க ஒரே வழி தகுதிய வளர்த்துக்கிறது தான். தகுதினா என்ன? அது ஒரே ராத்திரியில வர்ற விஷயம் இல்ல. சாணக்கியர் சந்திரகுப்தனை முதல்ல பார்க்கும்போது அவன் ஒரு சாதாரண பையன். ஆனா அவனுக்குள்ள ஒரு பேரரசனை உருவாக்குறதுக்கு சாணக்கியருக்கு 7 வருஷம் தேவைப்பட்டுச்சு. பாருங்க, இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, ஒரு தொடர்ச்சியான கற்றல். நிறைய ஐடியாஸ் மட்டும் இருந்தா பத்தாது, அதை செயல்படுத்துறதுக்கு வேகமும் ஒழுக்கமும் வேணும். ஏன்னா டைம் தான் உண்மையான பணம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து தன்னோட இலக்கு நோக்கி ஓடாதவங்கிட்ட பணம் நிக்கவே நிக்காதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. ஓகே, தொகுதிய வளர்த்தாச்சு, வேலையிலயும் இறங்கியாச்சு. அடுத்தது என்ன? ரொம்ப முக்கியமான ஸ்டெப், பணத்தை மேனேஜ் பண்றது. இங்கதான் சாணக்கியரோட அந்த ஃபேமஸான ஃபார்முலா நமக்கு கை கொடுக்குது. இந்த உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னைக்கு நம்மள பலரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. மாசம் முதல் தேதி சம்பளம் வரும், அடுத்த நிமிஷமே இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, தேவையில்லாத செலவுன்னு ஓட்டப்பானையிலிருந்து தண்ணி போற மாதிரி பணம் மொத்தமா காலியாயிடுது. பாருங்க, இதுதான் சாணக்கியரோட காலத்தால் அழியாத ஃபார்முலா. உங்க வருமானத்தை இப்படி பிரிங்க. 50% சாப்பாடு, வீடு மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு, 20% நிலம், தங்கம், பிசினஸ்னு முதலீட்டுக்கு, 15% எமர்ஜென்சி ஃபண்டுக்காக, மீதி இருக்கிற 15% தர்மத்துக்கோ உங்க சந்தோஷத்துக்கோ. இத உங்க நிகழ்காலத்தையும் பாதுகாத்து எதிர்காலத்தையும் உருவாக்குற ஒரு கம்ப்ளீட் பிளான். கடனை பத்தி சாணக்கியர் ரொம்ப ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார். கடன் வாங்குறது ஒரு டூல் இல்ல, அது உங்களை அடிமையாக்குற ஒரு விஷம். கடன் வாங்கினவன் நிம்மதியா தூங்கவே முடியாதுன்னு சொல்றாரு. சரி, பணத்தை மேனேஜ் பண்றது ஒரு கலைனா செல்வத்தை உருவாக்குறது ஒரு ராஜதந்திரம். இப்போ உங்க சின்ன ஐடியாவை எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாணக்கியரோட அந்த காலத்து அரசியலை இந்த காலத்து பிசினஸ் ஆயுதமா மாத்துவோம். நல்ல நேரம் வரும், யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. நீங்க நிக்கிற இடம்தான் உங்க போர்க்களம். உங்க கையில இருக்கிற அறிவு தான் உங்க ஆயுதம். வாய்ப்புக்காக வெயிட் பண்ணாதீங்க, வாய்ப்பை உருவாக்குங்க. இதுதான் சாணக்கியரோட அட்வைஸ். சாணக்கியரோட இந்த 4 ராஜதந்திரங்களும் இன்னைக்கு பிசினஸ்ல 100% ஒர்க் ஆகும். சாமம், அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது. தானம், அதாவது உண்மையான வேல்யூ கொடுக்கறது. பேதம், அதாவது போட்டியாளரோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிறது. தண்டம், அதாவது டிசிப்ளினை நிலைநாட்டுறது. இந்த 4ஐயும் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க தான் கிங். ஒரு சாம்ராஜ்யத்தை ஒருத்தரால உருவாக்க முடியாது. உங்க ஐடியாவை ஒரு எம்பையரா மாத்தணும்னா அதுக்கு சரியான ஆட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டீமை செலக்ட் பண்ணும்போது சாணக்கியர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. நீங்க வளர வளர உங்க நிழலும் வளரும். வெற்றினா கூடவே சவால்களும் வரும். போட்டி, பொறாமை, எதிரிகள்னு எல்லாமே. இதையெல்லாம் சமாளிக்க ஒரு ராஜதந்திர மனநிலை ரொம்ப அவசியம். இது ஒரு கசப்பான உண்மைதான். நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கும்போது நேத்து வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தவன் கூட எதிரியா மாறுவான். இதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இது சாணக்கியரோட ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. உங்க பிளானை முன்கூட்டியே வெளியே சொல்றது ரொம்ப ஆபத்து. எதிரி உங்களை தாக்க பிளான் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே கூடாது. உண்மையான பலம் சத்தமா கத்துறதுல இல்ல, அமைதியா திட்டமிட்டு செயல்படுறதுல தான் இருக்கு. சாணக்கியர் நந்த வம்சத்தை அழிக்க பல வருஷம் அமைதியா இருந்தாரு. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய சுனாமியே ஒளிஞ்சிருந்தது. எதிரே எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும். இந்த காலத்துல அந்த வீக்னஸ் அவனோட பேராசையா இருக்கலாம், ஈகோவா இருக்கலாம், இல்ல வேற எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அத சரியா கண்டுபிடிச்சிட்டா கத்தியே எடுக்காம அவனை வீழ்த்திடலாம்.
திருத்தவே முடியாத எதிரிகள் விஷயத்துல இது ஒரு கசப்பான உண்மை. ஒரு தடவை உங்களை கொல்ல வந்த பாம்புக்கு நீங்க பால் ஊத்துனீங்கன்னா அது திரும்பவும் உங்களை கொத்தத்தான் வரும். ஒரு எதிரிய முழுசா முடிச்சிட்டா அவனால திரும்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, இவ்ளோ விஷயங்களையும் கேட்டுட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ராஜதந்திரத்தை உங்க வாழ்க்கையில முதல் அடியா எப்படி எடுத்து வைக்க போறீங்கன்னு பார்க்கலாம். சாணக்கியரோட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். போனதை பத்தி கவலைப்படாதீங்க. இனி என்ன நடக்கணுங்கிறத உங்க அறிவால முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்குற ராஜதந்திரம் இப்போ உங்க மூளையில விதைக்கப்பட்டிருக்கு. இத கேட்டுட்டு சும்மா இருந்தா பத்தாது, செயல்படணும். உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரு சாணக்கிய விதி எது? அதை இன்னிக்கே முடிவு பண்ணுங்க. உங்க சாம்ராஜ்யத்தோட முதல் செங்கலை இன்னிக்கே வைங்க. உங்க வெற்றியை நோக்கி முதல் அடியை எடுத்து வைங்க.